வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28/6/2024 டியர் ஒரு மணி ஷோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 6 மணிக்கு கொடுத்ததில் வந்து நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம என்ன கொடுத்தோம் பாருங்கள், ஏ போர்டு 1ஆம் நம்பர் கொடுத்தோம் பாஸ் ஆகிருந்தது, அதே மாதிரி சி போர்டு கொடுத்தோம் பாஸ் ஆகிருந்தது. அடித்த ரிசல்ட்டு 100. இதுதான் நம்ம நேற்று சொன்னோம். கண்டிப்பாக நமக்கு ஆர்டருக்கான வாய்ப்பு, அதாவது 180 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம், 100 அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க. ஏ போர்டு வந்து நமக்கு 1ஆம் நம்பர் பாஸு, அதே மாதிரி சி போர்டு வந்து 0 பாஸ். செமையாக ஒரு வின்னிங் தான், நல்ல வின்னிங் தான். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு இந்த ட்ராவில் நாளைக்கு ஒரு மணி ஷோ ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா அதை தெரிஞ்சால் தான் நமக்கு நாளைக்கான வின்னிங் நம்பர் என்னங்கிறது தெரியும். 144 நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 16 100, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 115 09. இதுதான் நமக்கு அடித்த நம்பர். இது வந்து நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 28/6/2024 வெள்ளிக்கிழமை. சரிங்களா? இதில் நாளைக்கு சொன்ன மாதிரி நமக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி நமக்கு 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் 0 அவங்க ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதே மாதிரி 6 மணி ஷோவில் நமக்கு வந்து 180 அப்படின்னு கொடுத்தோம். இதில் வந்து நமக்கு ஏ போர்டில் 1ஆம் நம்பரும், பி போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது. அதே மாதிரி தான் நமக்கு கொடுத்தாங்க. அருமையான ஒரு மெத்தடு. 100ன்னு ரிசல்ட் வந்துச்சு. நம்ம 180 அப்படிங்கிற நம்பர் கொடுத்தோம். இதுதான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம், வந்துருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ட்ராவில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் ஒரு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மட்டுமே இதில் நம்ம கொடுக்குறோம், வேறு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா? நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா, 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னோம். அது ஆடி இருந்தாங்க. அதே மாதிரி கண்டிப்பாக நமக்கு வந்து 0க்கு 0 தான் நமக்கு சி போர்டில் கொடுப்பாங்க, வேறு எதுவும் கொடுக்க முடியாதுங்க. அப்படி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 0க்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 0 தாண்டி வேறு ஏதாவது நம்பர் வரும், 4 நம்பர் தான் வரும். சரிங்களா? ஏன்னா 0க்கு 4 தான் வரணும்னு எதிர்பார்த்தோம், அதுதான் ஆடினாங்க. அதே மாதிரி தான் மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா, இதே சேம் மெத்தடை பயன்படுத்தி நம்ம நாளைக்கு ஒரு மணி ஷோ கொண்டு வரோம். இப்போ நாளைக்கு ஒரு மணி ஷோவில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வரணும். எதனால் 5ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 1, 4க்கு 1ன்னு கொடுத்தாங்க. நம்ம தான் சொன்னோம் 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கன்னு தான் கொடுத்தோம். நம்ம 6 மணிக்கு கொடுக்கும்போதே 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ரொம்ப 4ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கன்னு தான் கொடுத்து அது மாதிரி தான் ஆடிருந்தாங்க. அதே மெத்தடை பயன்படுத்தி தான் நம்ம என்ன சொன்னோம்னா 5ஆம் நம்பர் வரும்னு இருந்தால் அதே மாதிரி வந்துருந்துச்சு. சி போர்டில் ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வந்துச்சு. அந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம என்ன சொல்கிறோன்னா, 5க்கு மறுபடியும் 5ஆம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறது. இது எப்படி 0க்கு 0 திரும்ப ரிட்டன் அடித்தாங்க இல்லையா? அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ போர்டில் வந்து சி போர்டில் வந்து சி போர்டில் செட் பண்ணாங்களே, என்ன செட்டாங்க, சி போர்டில் 00 வச்சாங்க. அதை அப்படியே எடுத்து பி போர்டில் வச்சு பி போர்டில் 00 வச்சாங்க இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு ஏ போர்டில் 55 வைக்குவாங்க. அப்போது இன்றைக்கி என்ன பண்ணாங்க, 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ நாளைக்கு ஒரு 5ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வரும், இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகேவா? இந்த மாதிரி மெத்தடில் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2-2 ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தான் இப்போ நாளைக்கு நம்ம என்ன கொண்டு வரோம் அப்படின்னா, ஏ போர்டில் 5ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது. 5ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எதுவும் 5ஆம் நம்பர் எது வருதா காமிக்குதா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இருந்தால் எடுத்துங்க. இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது. இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். சரிங்களா? உங்களுக்கு அது எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பாருங்கள். உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு இன்னொரு நம்பர் 3ஆம் நம்பர். ஏன் 3ஆம் நம்பர் வருது அப்படின்னா, அதே மெத்தடை ஃபாலோ பண்ணலைன்னா 5க்கு 3 அப்படிங்கிற நம்பர் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஒரு மணி ஷோக்கு நாளைக்கு அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். அதாவது நம்ம வந்து என்ன கேட்டிங்கன்னா, 5க்கு 3 3க்கு 5 அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வந்தால் உங்களுக்கு திரும்ப 5ஆம் நம்பர் வச்சு மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி மறுபடியும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக மாற்றுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி ஷோ பார்த்தீங்கன்னா, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 440. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 100, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 500. 3 நம்பருக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குது. இடையில ஒரே ஒரு நம்பர் மட்டும் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைன்னா டோட்டல் என்டையர் டிஃப்ரெண்ட் நம்பர். அப்படி கூட கொஞ்சம் மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா கூட மறுபடியும் நமக்கு 5ஆம் நம்பர் கொஞ்சம் மறுபடியும் ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. உங்கள் கணக்கில் அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிற மாதிரியும் காமிக்குது.
கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம். உங்களுக்கு எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் 4 நம்பர் வருது அப்படின்னா, நமக்கு வந்து 0க்கு 4 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். அது எப்போயுமே வரக்கூடிய நம்பர் தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 0 வந்தாலே உங்களுக்கு மேக்ஸிமம் 4 நம்பர் வந்துடும். அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4க்கு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. 4க்கு 0ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ அதே கணக்கு தான் 0க்கு 4ங்கிற நம்பரும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருது, கணக்கு வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் 4ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா. பி போர்டு 4ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, அதாவது ஏ போர்டில் 5, பி போர்டில் 4, அதே மாதிரி ஏ போர்டில் 3, பி போர்டில் 4 அந்த மாதிரி மெத்தடில் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஒரு 6ஆம் நம்பர் எடுத்து 6ஆம் நம்பர் நம்ம பி போர்டிலே கொடுக்குறோம். ஏன் பி போர்டில் கொடுக்குறோன்னா 6ஆம் நம்பர் 0க்கு 6ங்கிற நம்பர் எப்பவுமே எவருக்கு ஏன்னா வரக்கூடிய நம்பர் தான். 6ஆம் நம்பர் வந்தால் உங்களுக்கு வந்துட்டு எப்படி வருதுங்க, நீங்கள் 6ஆம் நம்பர் கொடுக்குறீங்க எப்படின்னு கேட்டால், இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து நமக்கு 0க்கு 1ன்னு கொடுத்தாங்க இல்லையா. 0க்கு 1, 1க்கு 0ன்னு கொடுத்தாங்க. இதை தான் நமக்கு பேசிக்காக கொடுத்தாங்க இந்த மாதத்தில். நிறைய நம்பர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஆடும்போது இங்கே பாருங்கள் 1க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 1க்கு 5 கொடுத்தாங்கன்னா அதே கணக்கு தான் 0க்கு 1 அந்த கணக்கு தான் கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் என்ன வரும்னா அதே கணக்கில் மறுபடியும் வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மறுபடியும் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த மாதிரி நம்பர்கள் வரும். அவ்வளோ 0க்கு 6 அப்படிங்கிற நம்பர் வரும். 0க்கு 6ன்னு கணக்கு வச்சிங்கன்னா 0க்கு 1ங்கிற கணக்கு சரிங்களா. அப்போ அந்த கணக்கை பார்க்கும்போது நமக்கு மறுபடியும் வந்து பி போர்டில் 6ஆம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்கன்னா எடுத்துங்க சரிங்களா. இதனால் ஒவ்வொரு நம்பரும் கொடுக்கும்போது நான் விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னா இது மாதிரி ஆடுவாங்க, இந்த மாதிரி தான் எப்போயுமே ஆடுவாங்கிறது நமக்கு தெரியுறதுனால அந்த நம்பர் கொடுக்குறோம். சும்மா நம்பரை மட்டும் கொடுக்குறது நம்ம வேலை கிடையாது. அது எப்படி வருது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும் சரிங்களா. அந்த என்ன மெத்தடில் வருது, என்ன முகாந்திரம் இருக்குங்கிறது தெளிவாக தெரியப்படுத்தணும் இல்லையா. அது தெரியாமல் எப்படி நம்ம இந்த ஒரு நம்பர் கொண்டு வரோம் அப்படின்னு நீங்கள் என்ன அடிப்படையில் கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு ரீசன் வேணுமா. ரீசன் இல்லாத ஒரு நம்பரை கொண்டு வரக்கூடாதுல்ல, அதுதான் சொல்கிறேன் சரிங்களா. அந்த மாதிரி ரீசனோட இருக்கிற நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம். ஏன்னா 0க்கு 4ங்கிறது நமக்கு ஆக்சுவலாக இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியல. 4க்கு 0, 0க்கு 4 அந்த நம்பர் 4 நம்பரை கொண்டு வரோம். அதே தான் இப்போ வந்து நம்ம என்ன கொண்டு வரோம், 1க்கு 6, 1க்கு 0, 0க்கு 6 அதே மெத்தடை தான் நம்ம மறுபடியும் கொண்டு வரோம். அதே மாதிரி தான் 6ஆம் நம்பரை நம்ம 0க்கு 6 அப்படிங்கிறது பி போர்டில் கொண்டு வரோம் சரிங்களா. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 2ஆம் நம்பர் கொண்டு வரோம். எதனால் சி போர்டு 2ஆம் நம்பர் வருது, நமக்கு வந்து இன்றைக்கி 9க்கு 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் சரிங்களா. அந்த மாதிரி இது உங்களுக்கு கணக்கில் வருது. 9க்கு 2 அப்படி வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 9ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் சின்ன நம்பர் கொஞ்சம் அதிகமாக வச்சு ஆடுறதுக்கும் மேட்ச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எதுவும் உங்கள் நம்பர் வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து இல்லைங்க சொன்ன மாதிரி 9க்கு 2 நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் தாங்க, அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 9ஆம் நம்பர் வந்து பெரிய நம்பர். இதை விட சின்ன நம்பர் ஆடனா 2ஆம் நம்பர் தான் வைக்கணும், இல்லை 1ஆம் நம்பர் வைக்கணும். இல்லை இதை தாண்டி எதாவது வைக்கிறாங்க அப்படின்னா 7ஆம் நம்பர் வைக்கலாம். ஆனால் நமக்கு அந்த நம்பர்லாம் கணக்கில் வரல. கணக்கில் வரக்கூடிய நம்பர் 2ஆம் நம்பர் மட்டும்தான் கணக்கில் வருது, வேறு எந்த நம்பர் வரல. அதனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 2ஆம் நம்பருக்குள்ளேயே வந்து ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதானே. நேற்று வந்து நமக்கு 4 நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, 4, 4, 0ன்னு கொடுத்தாங்க ஒரு மணி ஷோவில் சரியா. அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது திரும்ப வந்து 4ஆம் நம்பர் 3 நாள் வச்சுருக்காங்க, அதில் 2ஆம் நம்பர் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் அதை கொடுக்குறோம். அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது அப்படின்னு எடுங்க சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் ஒரு 9 நம்பர் வருது. என்னங்க திடீர்னு 9 நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் 5ஆம் நம்பர் எடுத்து ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா 9 நம்பர் தான் எடுத்து கொடுக்கணுங்கிறது என்னுடைய கணக்கு. மறுபடியும் இங்கே ஒரு 9 நம்பர் வைக்கிறாங்க, சரி இங்கே தான் வைக்கல, இங்கே எதாவது வைக்கணும் இல்லையா, வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள். இருந்த எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ கொடுத்த நம்பர் அப்படியே வரணுங்கிற என்ற கட்டாயமில்லை. இப்படி வந்தால் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி தான் வர வாய்ப்பு இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா நம்ம 1 மணிக்கு அதான் சொன்னோம், 180, 6 மணிக்கு 180க்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 180க்கு பதிலாக நமக்கு என்ன வந்துச்சு, ஏ போர்டில் 1ஆம் நம்பரு, சி போர்டில் 1ஆம் நம்பர் 0, அதே மாதிரி 100 அப்படிங்கிற நம்பர் ஆடியிருந்தாங்க. அப்போ நமக்கு என்ன கிடச்சிதுன்னா 8ஆம் நம்பர் மட்டும் அல்ல, நமக்கு வந்து 1 அதே மாதிரி 0 2 நம்பரும் ஏசியில் வந்து சூப்பராக வின்னிங் வந்துச்சு. அது மாதிரி தான் சொல்கிறோம். இதே மாதிரி மறக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. 5ஆம் நம்பர் மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. 2ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்க, இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க, எனக்கு இந்த மாதிரி வருங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். இதில் எனக்கு கொஞ்சம் டவுட்டில் இருக்குது 4ஆம் நம்பர், இதுக்குள்ளே தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு எது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள், எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.